இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொருளாதாரம், வர்த்தகம், பாதுகாப்பு என அனைத்து விவகாரங்களிலும் உலகையே ஆட்டி படைக்கும் வல்லரசு நாடான அமெரிக்காவை அடுத்த 4 ஆண்டுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி செய்யவிருக்கிறார். ட்ரம்ப் மீது என்ன விமர்சனங்களை வைத்தாலும் ட்ரம்ப் முன்வைத்த விஷயங்கள் அமெரிக்கர்களை ஈர்த்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. கார்ப்பரேட் மற்றும் செல்வந்தர்களின் வரி குறைப்புக்கு ஆதரவு முதலாளிகள் மத்தியிலும், சமூக பாதுகாப்பு கட்டணங்களுக்கு வரி விலக்கு ஓய்வு பெற்ற அமெரிக்க குடிமக்கள் மத்தியிலும் ட்ரம்புக்கு பெருவாரியான ஆதரவை பெற்றுக் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டவர்களை வெளியேற்றுவது, அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்ற முழக்கம் உள்ளிட்டவைகள் ட்ரம்புக்கு பெரிய அளவில் ஆதரவு பெற்று தந்ததாக கூறப்படுகிறது. வெளிநாட்டு விவகாரங்களான ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், காசா போர் உள்ளிட்டவைகளில் ஜோ பைடன் தலைமையிலான தற்போதைய அமெரிக்க அரசு போரை தடுத்து நிறுத்த தீவிரமான முயற்சிகளை எடுக்கவில்லை என்ற ட்ரம்பின் குற்றச்சாட்டு தேர்தலில் எடுபட்டதாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரங்களில் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு, அதனைத் தொடர்ந்து இருமுறை நடந்த கொலை முயற்சி உள்ளிட்டவைகளும் ட்ரம்புக்கு அனுதாப வாக்குகளை பெற்று தந்ததாக கூறப்படுகிறது. கொள்கைகள், தேர்தல் நேரத்தில் ஏற்பட்ட அனுதாபங்கள் ட்ரம்பின் வெற்றியை தீர்மானித்ததா என்றால் அதற்கு இல்லை என்றே பதில் கிடைக்கிறது. தற்போது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடன் ஆட்சியும், ட்ரம்பை எதிர்த்து போட்டியிட்ட கமலா ஹாரிஸின் கொள்கைகள் மற்றும் அணுகுமுறைகளும் ட்ரம்பின் வெற்றியை மேலும் எளிதாக்கியதாக கூறப்படுகிறது. வாக்குப்பதிவுக்கு சில நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் ஆதரவாளர்களை குப்பை என்று ஜோ பைடன் விமர்சித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விமர்சனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ட்ரம்ப் 25 கோடி அமெரிக்கர்களை குப்பை என்று ஜோ பைடன் விமர்சித்துள்ளார் என்று பங்கேற்கும் பிரச்சார கூட்டங்களிலெல்லாம் பேசி ஆதரவு திரட்டினார். ஜோ பைடனின் இந்த பேச்சும் கமலா ஹாரிஸுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதாக பார்க்கப்படுகிறது. முதலாளித்துவத்துக்கு ஆதரவான நாடாக உள்ள அமெரிக்காவின் பல விவகாரங்களில் தீர்மானிக்கும் இடத்தில் முதலாளிகள் உள்ள நாட்டில் கார்ப்பரேட்டுகளுக்கான வரியை உயர்த்துவேன் என்று பேசியது, கருக்கலைப்பை ஆதரிப்பேன் என்று பேசியது உள்ளிட்டவைகள் கமலா ஹாரிஸுக்கு தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. மளிகை பொருட்களின் விலைவாசி உயர்வை குறைப்பது, முதல் முறை வீடு வாங்குபவர்களுக்கு சலுகைகள், குழந்தை பாதுகாப்பு, பெண்கள் நலன் சார்ந்த விஷயமாக பார்க்கப்படும் கருக்கலைப்புக்கு ஆதரவு உள்ளிட்ட மக்கள் நல திட்டங்களை கமலா ஹாரிஸ் அறிவித்திருந்தாலும், முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக உள்ள கார்ப்பரேட் வரி குறைப்பு, அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்ற குறுகிய பார்வையில் அணுகப்படும் கொள்கைகளுக்கே அமெரிக்கர்களின் ஆதரவு உள்ளது என்பதை தேர்தல் முடிவுகளிலிருந்து தெளிவாகிறது. போரை விரும்பாத அமெரிக்க அதிபர் வடகொரியாவுடன் இணக்கமாக போக நினைக்கும் மனநிலை என ட்ரம்ப் மீது பாசிட்டிவான விஷயங்கள் இருப்பதும், பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா எடுத்த தவறான முடிவுகளும், அமெரிக்கர்களின் கன்சர்வேட்டிவ் மனநிலையுமே ட்ரம்பை அதிபராக்கி உள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.